Hello everyone. So, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா we have seen about the lithium aluminum hydride reducing agent வந்து பார்த்தோம். பட் நம்ம என்ன பார்க்கலன்னா lithium aluminum hydrideோட ஸ்டீரியோ செலக்டிவிட்டி அதாவது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். Suppose let's say if we have a acyclic molecule, okay, let's say I have a group like this. ஓகேவா ஐ ஹாவ் அ கீட்டோன் அண்ட் தென் லெட்ஸ் ஐ ஹாவ் அ மிథைல் குரூப் லைக் திஸ் ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து வில் டிபிக்கலி ரெடியூஸ் யர் கீட்டோன்ஸ் டு ஆல்கஹால்ஸாக மாற்றுமா ஸோ கீட்டோன்ஸ் வந்து ஆல்கஹால்னும் போது இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் ஸோ this is going to form a alcohol and there is going to be hydrogen from your lithium aluminum hydride. Okay, so in the product oda stereochemistry enna அப்படின்றது தான் question. So it can be either this way. Okay, so உங்களோட alcohol வந்து above the plane இருக்கலாம் and hydrogen below the plane இருக்கலாம் or it can also be like this. Okay, so most of the time வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டுமே பாசிபிள் ஓகேவா ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே பாசிபிள் பட் என்ன இதுவாகும்னா எது மேஜர் எது மைனர் லைக் எந்த ப்ராடக்ட் வந்து மேஜராக ஃபார்ம் ஆகும் எது வந்து கம்மியாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றத வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படி டிசைட் பண்ணுறதுனா யூஸிங் திஸ் மாடல்ஸ் ஓகே ஸோ பேசிக்காக என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வி ஹேவ் கிராம்ஸ் மாடல் ஸோ வி ஹேவ் கிராம்ஸ் மாடல் அண்ட் தென் கிராம்ஸ் கீலேட் மாடல் கிராம்ஸ் கீலேட் மாடல் and then we also have Conforth model Conforth model and then Grams model வந்து பார்த்தீங்கன்னா it's kind of not a accurate one okay so accurate one வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா it's your Felkinen model so Felkinen model வந்து பார்த்தீங்கன்னா it will give you the accurate results ஓகேவா so Felkinen model is for accurate results so this is AHN okay Felkinen model so Felkinen model வந்து பார்த்தீங்கன்னா it's going to be accurate but most of the time வந்து பார்த்தீங்கன்னா you can use Grams model itself so all these model are not accurate but still it will give you the best results சரியா so நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோவில் வந்து we'll be looking into the stereochemistry of lithium aluminum hydride சரியா so now let's try to understand the Grams model okay so now let's look into Grams rule okay sorry Grams model Grams model ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன குரூப் கன்சிடர் பண்ணோம் பாருங்க ஸோ வி டுக் acyclic molecule like this which has a carbonyl group and then it has a methyl group like this and it also has a hydrogen ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராம்ஸ் மாடல் எப்பெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றது வந்து பார்க்கணும் ஓகே ஸோ கிராம்ஸ் மாடல் வந்து லெட்ஸ் சே இஃப் ஐ ஹாவ் அ குரூப் லைக் திஸ் okay let's say if I have a carbonyl group like this and then I have a methyl group here methyl and hydrogen here ஓகேவா ஸோ இன் திஸ் கேஸ் இப்போ வந்து என்னால் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணும்போது ஸ்டீரியோ செலக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் கோயிங் டு பி நோ செலக்டிவிட்டி தெர் இஸ் கோயிங் டு பி நோ செலக்டிவிட்டி ஏன் செலக்டிவிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் மாடல் மென்லி அப்ளிகபிள்ஸ் அட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பொசிஷன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பொசிஷனில் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் கிராம்ஸ் மாடல் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் ஸோ ஈவன் ஃபர்தராக இருந்தால் என்ன ஆகாது செலக்டிவிட்டி வந்து அப்ளை ஆகாது இன் தேட் கேஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் we will get two different products okay உங்களுக்கு வந்து in one position so it's like in one you will get alcohol above the plane and hydrogen below the plane and then in the other one you will get the product like this alcohol below the plane and hydrogen above the plane so இது ரெண்டுமே என்ன ஆகும்னா 50-50% வந்து இருக்கும் in case of this kind of molecules okay but if I say have this kind of compound so in the first compoundல பாருங்க இங்க என்ன இருக்கு you have a carbonyl group at alpha positionல you have your chiral carbon ஓகேவா alpha positionல you have your chiral carbon so alpha or beta position ரெண்டு பொசிஷன்ல எது இருந்தாலும் நமக்கு வந்து இது ஸோ இப்போ வந்து கிராம்ஸ் மாடல் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ கிராம்ஸ் மாடல் அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் we are going to treat this with lithium aluminum hydride lithium aluminum hydride so lithium aluminum hydride என்ன பண்ணும் it's going to donate your hydride ion H minus ion வந்து it's going to donate basically H minus basically H minus ion is going to attack here thereby it's going to open like this okay so H minus ion வந்து it can either attack from bottom or it can attack from the top ஓகேவா ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் சரியா ஸோ இப்போ வந்து இந்த அட்டாக் இந்த ஹெச் மைனஸ் அட்டாக் வந்து
எந்த டைரக்ஷன்ல நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க பார்த்தோம். ஸோ இப்போ H மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரேட் வந்து பிலோ தி பிளேன்ல இருக்குன்னா ஆல்கஹால் என்ன ஆகும் அபவ் தி பிளேன்ல ஃபார்ம் ஆகும். அதுவே ஹைட்ரஜன் வந்து அபவ் தி பிளேன்ல அட்டாக் ஆனால் ஆல்கஹால் பிலோ தி பிளேன்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து திங். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணோம்னா ஓகே ஹைட்ரேட் அயான் வந்து இட்ஸ் கோயிங் டு அட்டாக் தி கார்பனைல் குரூப். ஸோ எப்படி அட்டாக் பண்ண போகுது எங்க அட்டாக் பண்ண போகுதுன்னு தான் இப்போ மேஜர் கொஸ்டின். ஓகே, ஸோ if you look at this compound clearly, ஓகே, ஸோ இங்கே என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ பேசிக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த காம்பவுண்ட்ல வந்து we need to identify small group, we need to identify small group, medium group, லார்ஜ் குரூப். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சேம் காம்பவுண்ட்லேயே என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம இது மூணுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து ப்ராடக்ட் என்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ப்ராடக்ட் வரும் லைக் ஸ்டீரியோ செலக்டிவிட்டியை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நான் ஸ்மால் குரூப் எஸ் அண்ட் மீடியம் குரூப் எம் அண்ட் லார்ஜ் குரூப் எல்னு டினோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிறதுலே ஸ்மால் என்ன இந்த கைரல் கார்பன். ஸோ இட் ஹேஸ் டு பி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கைரல் கார்பன். ஓகே, ஸோ ஆல்ஃபா பொசிஷன்ல இருந்தால் ஆல்ஃபா கார்பன் ஆர் பீட்டா பொசிஷன்ல இருந்தால் பீட்டா கார்பன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மால் என்னது ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு பி தி ஸ்மால் குரூப். ஓகே, அண்ட் ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி தி லார்ஜ் குரூப் அண்ட் மித்தைல் இஸ் கோயிங் டு பி தி மீடியம் குரூப். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் குரூப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இது மூணுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணாலே என்ன பண்ணிடலாம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூ கேன் டைரக்ட்லி சே வாட் இஸ் கோயிங் டு பி தி ப்ராடக்ட். So if you look into the tabular column here which has given the conclusion like it's வந்து இது வந்து conclude பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் ரூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கிராம்ஸ் ரூலில் இஃப் த லார்ஜ் குரூப் வந்து ஆன்டி டு கார்பனைலாக இருந்தால் ஆன்டி டு கார்பனைல். ஓகே, கார்பனைலாக இருந்தால் அட்டாக் வந்து என்ன ஆகும் ஸ்மால் குரூப் சைடில் வந்து நடக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே இஃப் ஐ ஹாவ் அ குரூப் லைக் திஸ் double bond O methyl hydrogen. ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது இது வந்து லார்ஜ் குரூப். ஓகே, அண்ட் இது வந்து நம்மளோட கார்பனைல் குரூப். ஸோ இது ரெண்டும் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பேசிக்லி சின்ல இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன இருக்குது பேசிக்லி வந்து சேம் சைடில் வந்து இருக்குது. கரெக்டாக? ஸோ இது ரெண்டு குரூப்புமே சேம் சைடில் இருக்கிறதுனால திஸ் இஸ் சின். ஓகே, இன் திஸ் கேஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது லார்ஜ் குரூப் வந்து சேம் சைடில் இருந்தால் சின் டு கார்பனைல் இருந்தால் அட்டாக் இஸ் ஃப்ரம் மீடியம் குரூப். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து சின் டு கார்பனைல், sin to carbonyl, anti to carbonyl. ஓகே, ஸோ பேசிக்காக கார்பனைல் குரூப் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லார்ஜ் குரூப் வந்து சின் டு கார்பனைல் போது என்ன ஆகும் அட்டாக் இஸ் ஃப்ரம் மீடியம் குரூப். ஸோ அட்டாக் எது அட்டாக் ஆகும் நம்மளோட H மைனஸ் தான் பேசிக்காக இட்ஸ் கோயிங் டு அட்டாக். ஸோ H மைனஸ் வந்து இட்ஸ் நவ் கோயிங் டு அட்டாக் ஃப்ரம் தி மீடியம் குரூப் சைட். எது மீடியம் மித்தைல் வந்து மீடியம். ஸோ மித்தைல் வந்து என்ன இருக்குது மித்தைல் வந்து above the plane இருக்குது. ஸோ லெட் மீ draw the reactant clearly. So this is your medium group methyl and this is your small group hydrogen. Okay, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரேட் அயான் எந்த சைடில் அட்டாக் ஆகணும் அக்கார்டிங் டு யுவர் கிராம்ஸ் ரூல் இட் இஸ் கோயிங் டு அட்டாக் ஃப்ரம் தி மீடியம் சைட் சின்ஸ் உங்களோட லார்ஜ் குரூப் வந்து என்ன ஆகுது கார்பனைலுக்கு சின்ல இருக்கிறதுனால. ஓகே, ஸோ உங்களோட ப்ராடக்ட்ல என்ன ஆகும்னா உங்களோட ஹைட்ரேட் அயான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அட்டாக்கிங் ஃப்ரம் தி மீடியம் குரூப் சைட். ஸோ மீடியம் குரூப் எங்கே இருக்குது above தி பிளேனில் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும் above தி பிளேனில் ஆட் ஆகும். ஸோ பேசிக்லி தென் உங்களோட ஆல்கஹால் வந்து below தி பிளேனில் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி மேஜர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் மேஜர் ப்ராடக்ட். ஓகே, அண்ட் லைக்லி உங்களோட அதர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மைனர். ஸோ உங்கள் ஹைட்ரஜன் வந்து below the plane and alcohol வந்து above the plane வந்து form ஆகுது. This is going to be minor product. Okay, ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி கேட் அண்ட் சிஎஸ்ஏஆரில் வந்து லைக் கேட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே கேட்பாங்க. ஐஐடிஸ் அண்ட் கேட்ஸ் ஐஐடி ஜாம் அண்ட் கேட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே கேட்பாங்க மேஜர் ப்ராடக்ட்ஸ் கொஷின்ஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தேர் ஃபேவரட் கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்னு தெரிஞ்சிருச்சு. எந்த சைடில் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும். நம்ம வந்து இஃப் யூ யூஸ் திஸ் ஒன் லைக் இஃப் யூ ரிமெம்பர் தீஸ் டூ
you can easily solve any problems. Okay, wow. Now let's look into Felkin and model. Felkin and model. So Felkin and model வந்து பாத்தீங்கன்னா, this is also going to give you the same product as Cram's model. Okay, same product as Cram's model. Okay, but Felkin and model வந்து ஏன் accurate அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Felkin and model includes stereo electronic interactions. ஓகேவா? ஸோ ஃபெல்கின் அண்ட் மாடலில் வந்து ஒன் ஆஃப் தி கீ இம்பார்ட்டன்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்கின் அண்ட் மாடல் இன்க்ளூட் ஸ்டீரியோ எலக்ட்ரானிக் இன்ட்ராக்ஷன்ஸ். அதனால ஃபெல்கின் அண்ட் மாடல் இஸ் கோயிங் டு கிவ் யூ தி மோஸ்ட் perfect answer or most appropriate answers வந்து இருக்கும். Okay, so let's try to understand. So and then Felkin and model வந்து typically represented using your Newman projection. Okay, this is typically represented using your Newman projections. So this is also one more important thing. So your Newman projection நம்ம வந்து denote பண்றதுனால தான் this is going to give us more perfect answer or more perfect product. Okay, சரியா? So இப்போ வந்து let's say we have a group like this. Let's say I take a keto group. சரியா? So இப்போ வந்து keto groupல வந்து let me take a three different groups, small group, large group, small group and medium group வந்து எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபெல்கினன் மாடலில் வந்து நம்ம சொன்ன மாதிரி நியூமன் ப்ரொஜெக்ஷனில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ நியூமன் ப்ரொஜெக்ஷன் போது திஸ் இஸ் கோயிங் டு பி யர் பேக் கார்பன் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி யர் ஃப்ரண்ட் கார்பன். ஓகே, ஸோ கார்பனைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பேக் கார்பன். ஓகே, அண்ட் கார்பனைல் குரூப் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ கார்பனைல் குரூப் வந்து இட் இஸ் நாட் above தி பிளேன் ஆர் இட் இஸ் நாட் பிலோ தி பிளேன். கார்பனைல் குரூப் வந்து இன் பிளேன்ல இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பி டினோட்டட் லைக் திஸ். திஸ் இஸ் யர் கார்பனைல். ஸோ கார்பனைல் குரூப் எப்பவுமே வந்து இன் பிளேன்ல இருக்கிறதுனால இட் ஷுட் பி டினோட்டட் லைக் திஸ். ஓகே, அண்ட் தென் உங்கள் லார்ஜ் குரூப் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்ன குரூப்ஸ்லாம் எப்படி என்னென்ன குரூப்ஸ் வந்து எங்கே அரேஞ்ச் ஆயிருக்கணும்னு பாருங்க. எப்போவுமே உங்கள் லார்ஜ் குரூப் வந்து ஷுட் பி parallel to your ஷுட் பி perpendicular to your keto group. ஓகே, உங்கள் லார்ஜ் குரூப் வந்து எப்போவுமே வந்து உங்களோட கார்டினல் குரூப்க்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி லைக் திஸ். அண்ட் தென் உங்கள் மீடியம் குரூப் எப்படி இருக்கணும்னா, ஸோ லார்ஜ் குரூப் ஷுட் பி perpendicular to carbonate. Okay, and then medium வந்து எப்படி இருக்கணும்? Medium group should be gauche to carbonate. Okay, so gauche to carbonate போது என்ன ஆகும்? This is going to be your medium group and this is supposed to be your small group. Okay, and attack வந்து என்ன ஆகும்னா, attack is always from small group side. Okay, attack is always from small group side. Attack is always from small group side. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அட்டாக் வந்து ஸ்மால் குரூப் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ redraw this one. Yeah, if you see this is going to be methyl group, so let me put this is also methyl group. Okay, so நம்ம என்ன பண்ண போறோம்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன இருக்கும்? H மைனஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் என்ன நம்மளுக்கு தெரியும், ஃபெல்கினன் மாடல்ல அட்டாக் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் ஸ்மால் குரூப் சைட். ஸோ அட்டாக் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஃப்ரம் ஸ்மால் குரூப் சைட். ஸோ லெட்ஸ் சே இஃப் திஸ் இஸ் above the plane, so attack is going to be from below the plane. Okay, so you'll get the final product like this. So you'll get the uh, you have your first carbon. So இங்க வந்து என்ன ஆகும்? உங்களோட ஹைட்ரேட் வந்து below the planeன்றதுனால it's going to be below the plane and alcohol will be forming above the plane and you have CH3 group and then you have your rest of the group. So உங்களோட medium group வந்து it's going to be above the plane and small group is below the plane and large group is in the plane. So this is what you are going to get as the product. Okay, so இது பார்த்தீங்கன்னா ஃபெல்கினன் மாடல் அண்ட் கிராம்ஸ் மாடல் ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு வந்து சிமிலர் ப்ராடக்ட் தான் வரும். அண்ட் ஃபெல்கினன் மாடல் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிட் டிஃபிகல்ட். நம்ம வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் கன்சிடர் பண்ணிட்டு அண்ட் தென் யூ ஹாவ் டு அட்டாக். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து கிராம்ஸ் மாடலே வந்து என்ன பண்ணிடலாம், இட்ஸ் ஈஸி டு யூஸ் அண்ட் இட்ஸ் வெரி ஹேண்டி ஆல்சோ. நம்மளுக்கு இதில் வந்து நம்ம கன்வர்ஷன்ஸ் லைக் ப்ரொஜெக்ஷன் கன்வர்ஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி ஒன் திங் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், லார்ஜ் குரூப் வந்து சின்ல இருக்கா இல்லை ஆன்டியில் இருக்கான்றது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் இன் டு கிராம்ஸ் கீலேட் மாடல். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் இன் டு கிராம்ஸ் கீலேட் மாடல்.
ஸோ கிராம்ஸ் கீலேட் மாடல்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி கீலேஷன். ஸோ கீலேஷன் போது என்ன ஆகுதுன்னா, ஸோ கீலேட் ஆர் கீலேஷன் அப்படின்னும் போது மெட்டல்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து சிஸ்டமில் வந்து இஃப் யூ ஹாவ் எனி அதர் மெட்டல்ஸ் ஆர் உங்களோட லைக் உங்களோட ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ நம்ம வந்து இன் திஸ் கேஸ் வி ஆர் யூசிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். நம்ம வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ லித்தியம் இஸ் அ மெட்டல். ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு கிலேட் வித் ஆக்சிஜன் ஆர் எனி கிலேட்டிங் குரூப்ஸ். ஓகே, ஸோ வேற என்ன மெட்டல், வேற என்ன மெட்டல்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஹாவ் யுவர் மெக்னீஷியம், யூ கேன் ஹாவ் யுவர் ஜிங்க். லெட்ஸ் சே ஜிங்க்னும் போது ZnBH4. ஸோ இந்த மாதிரி இட் கேன் பி எனி குரூப்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக ஓகே, இட் கேன் பி எனி குரூப். ஸோ இந்த மாதிரி வந்து ஜிங்க் இருக்கலாம், ஆர் சீரியம் 2+ இருக்கலாம், சீரியம் 3+ இருக்கலாம், ஆர் உங்களோட டைட்டானியம் இருக்கலாம், மேக்னஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அதில் இருக்கும் கிராம்ஸ் கீலேட் மாடல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து லெட் சின்ஸ் வி ஆர் லுக்கிங் இன்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், நம்ம வந்து வில் ஸ்டிக் இன்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கீலேஷன் நடக்கும். ஸோ கீலேஷன் நடக்கிறதுக்கு யூ நீட் டு ஹாவ் போத் தி குரூப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ கார்பனைல். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் எனி அதர் குரூப், லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ ஆல்கஹால் ஹியர், and then let's say I have a hydrogen here. Okay, wow. So என்ன ஆகும், if I treat it with lithium aluminum hydride, if I am going to treat this with lithium aluminum hydride. Okay, so lithium aluminum hydride என்ன form பண்ணும், lithium aluminum hydride is going to form a bond with oxygen. Okay, it's going to be a very good group. ஸோ என்ன ஆகும்னா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் பேசிக்லி யுவர் லார்ஜ் குரூப், திஸ் இஸ் அகெயின் யுவர் மீடியம் குரூப், அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஸ்மால் குரூப். ஓகே, ஸோ வென் இட் கம்ஸ் டு கிராம்ஸ் கிலேட் மாடல் ஒரே ஒரு ரூல் தான் இருக்குது, கீலேட்டிங் குரூப் ஷுட் பி சின் டு கார்பனைலில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ கீலேட்டிங் groups should be syn to carbonate. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், கார்பன் வந்து வில் ஃபார்ம் அ பாண்ட் வித் லித்தியம் தெரியும். வேற என்ன கிலேஷன் பாசிபிள் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் யூ ஹாவ் ஆல்கோஹால், ஆல்கோஹால் கேன் ஆல்சோ ஃபார்ம் அ கிலேஷன் வித் யுவர் லித்தியம். கரெக்டாக? ஸோ என்ன ஆகும்னா, இட்ஸ் கோயிங் டு அண்டர்கோ ரொட்டேஷன். ஸோ உங்களோட கீட்டோ குரூப், கார்பனைல் குரூப் இஸ் கோயிங் டு ரிமைன் ஆஸ் சச். ஸோ இந்த குரூப்ஸ் வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் வி கேன் ரைட் இட் லைக் திஸ். சின்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி like this, I'll write it in Sohas. Okay, wow. So large group வந்து என்னது, basically it's a ethyl group, and you have your alcohol here above the plane and hydrogen below the plane ல வந்து இருக்கு. So இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, simply we are going to rotate this molecule. So rotate பண்ணா என்ன ஆகும், this is going to be like this. You have your carbonyl, and then you have your alcohol, and then you have your ethyl and hydrogen வந்து இருக்கு. So in this case என்ன ஆகும்னா, this is going to form a chelation with the metal. Lithium aluminum hydride இருக்கிறதுனால lithium metal is going to form a chelate. Okay, so again என்ன இருக்கும், in Cram's chelate மாடல்ல வந்து என்ன தெரியும் நம்மளுக்கு, இப்போ வந்து கிலேட்டிங் குரூப்ஸ் வந்து சின்னா இருந்தால் அட்டாக் இஸ் ஃப்ரம் ஸ்மால் குரூப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, கிலேட்டிங் குரூப்ஸை வந்து சின் பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, கார்பனைல் குரூப்புக்கு வந்து சின்ல வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இன் திஸ் கேஸ் என்ன ஆகும், அட்டாக் இஸ் ஃப்ரம் ஸ்மால் குரூப். ஸோ ஸோ அட்டாக் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம், ஸோ அட்டாக் இஸ் so attack is always from small group side. Attack is always from small group side. Okay, small group side. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸ்மால் குரூப் எங்கே இருக்குது. ஸோ யுவர் ஹைட்ரஜன் இஸ் தி ஸ்மால் குரூப். ஓகேவா? அண்ட் யுவர் ஆல்கஹால் இஸ் தி மீடியம் குரூப், அண்ட் இத்தாயில் இஸ் கோயிங் டு பி யுவர் லார்ஜ் குரூப். அண்ட் ஸ்மால் குரூப் எங்கே இருக்குது, ஸ்மால் குரூப் இஸ் பேசிக்லி above தி பிளேன், அண்ட் இத்தாயில் இஸ் below தி பிளேன், அண்ட் மீடியம் இஸ் இன் பிளேனில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இன் கேஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட், லைக் இன் கேஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் ஹைட்ரேட் அயன் எங்கே அட்டாக் ஆகும், அட்டாக் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் small group side. Small group வந்து above the plane இருக்கிறதுனால hydride is going to attack from above the plane, and alcohol is going to form below the plane. சரியா? ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்ன இருக்கும்னா, ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி வந்து கிராம்ஸ் கிலேட் மாடல் யூஸ் பண்ணி பாண்ட் எல்லாம் ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்தராக ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்க மாதிரி இஃப் யூ சே திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் ethyl below the plane and alcohol in plane அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is going to be wrong. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து யூ டோன்ட் ஹாவ் டு கன்சிடர் திஸ் ஒன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் குரூப்ஸ் வந்து எங்கே வந்து
லைக் எப்படி அட்டாக் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாலிக்யூலை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இன் ஜென்ரல் நம்ம வந்து என்ன பண்ண வேணாம். ஃபைனல் ப்ராடக்ட்ல யூ டோன்ட் ஹேவ் டு ரொட்டேட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் ஷுட் பி ஆஸ் சிமிலர் as your reactant. ஸோ ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு, ஹைட்ரஜன் பிலோ தி பிளேன்ல இருக்கா, அண்ட் ஆல்கோஹால் வந்து above தி பிளேன்ல இருக்கா, அண்ட் ethyl is going to be like this. So this is going to be your major product. Okay, so hope you all understood this one. Like கிராம்ஸ் கிலேட் மாடலில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன இருக்கும்னா, நம்ம சஹாஸ் ப்ரொஜெக்ஷனில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் கீலேஷனுக்காக நம்ம மாலிக்யூலை வந்து ரொட்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் கீலேஷன் நடந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்டாக் எந்த சைடுன்னு சொல்ல முடியும். அதை தாண்டி நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாலிக்யூலை வந்து அகெயின் ரீரோட்டேட் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியதெல்லாம் கிடையாது. ஸோ சிம்பிளி உங்களோட ஸ்டார்டிங் மெட்டீரியலில் இருக்க இந்த குரூப்ஸ் வந்து என்ன பண்ணணும், இட்ஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ்ட். திஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, இதோட பொசிஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போதில்லை, சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஒன்லி அட்டாக்கிங் குரூப் எந்த பக்கம் வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have rotated the molecules. Okay, so this is your major product and your minor product is going to be like this. So minor productல என்ன ஆகும்னா, உங்க alcohol above the planeல இருக்கும், and your hydrogen is going to be below the plane, and you have rest of the groups, your hydrogen, your alcohol, and your ethyl group. Okay, so this is going to be the minor product. Okay, so likely we have one more model, which is your Conforth model. So Conforth model la enna use பண்ணுவோம்னா, we have your alpha halogens. Okay, this is your Conforth model. Okay, this is your Conforth model. So Conforth model la வந்து என்ன இருக்கணும்னா, it should have alpha halogen, alpha halogen. So alpha halogens இருந்தா என்ன ஆகும், we can use your Conforth model. Again Conforth model என்ன இருக்கும்னா, attack is always from the small group side. Attack is from small group side. Small group side. Okay, so இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, we have concluded in the tabular column. So இந்த ஒரு tabular column ஞாபகம் வச்சிருந்தாலே என்ன பண்ணிடலாம், you can easily give the answer. So now let's look into the one example. So now let's look into at least one example. Let me take a different pen. This group. Okay, you have a, let's say we have a carbonyl, and then we have some methyl. ஓகேவா. ஸோ இப்போ என்ன தேவை நம்மளுக்கு, கான்ஃபோர்ட் மாடலில் ஆல்ஃபா கார்பனில் வந்து என்ன இருக்கணும், ஹாலஜன் வந்து இருக்கணும். ஸோ லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ ஹாலஜன். ஓகே, அட் தி ஆல்ஃபா கார்பன். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஸோ இப்போ எப்படி இருக்கணும்னா, உங்களோட இன் கான்ஃபோர்ட் மாடல் உங்களோட ஹாலஜன் வந்து எப்படி இருக்கணும், ஹாலஜன் ஷுட் பி ஆன்டி டு கார்பனைல் குரூப். ஆன்டி டு கார்பனைல் குரூப். Okay, so halogens வந்து anti to carbonyl group இருந்தா என்ன ஆகும், attack is from small group side. So if you see இங்க வந்து என்ன இருக்கு, carbonyl group வந்து இந்த group வந்து anti-ல இருக்கா. So we can simply say, if I had lithium aluminum hydride, lithium aluminum hydride என்ன ஆகும், H minus transfer ஆகும். So H minus எந்த சைடுல இருந்து attack ஆகும், attack is always from small group side. Since நம்ம halogen வந்து carbonyl-க்கு anti positionல இருக்கிறதுனால attack is going to be from small group side. So we will get the product as small group 9 ahum. So hydride was going to attack from the below group, and alcohol is going to form above the plane. Okay, and likely we have bromine, and then you have hydrogen. Okay, so this is going to be the final product, and this is going to be your major product. Okay, and minor product is going to be with alcohol below the plane and hydrogen above the plane. Okay, so hope you all understood this one, and all these models are very important. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபோர்ட் மாடல், கிராம்ஸ்கி லேட் மாடல் அண்ட் கிராம்ஸ் மாடல். ஸோ இந்த மூணு மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் when it comes to exam point of view. நம்ம வந்து when we approach a problem, it's very important. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிறது தான் பார்த்தோம். வாட் வில் டூ, லைக் ஹவு டு அப்ரோச் திஸ் ப்ராப்ளம் வென் இட் கம்ஸ் டு பீட்டா பொசிஷன். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். Let's say we have a group like this, CH3, and I have, so okay, this is carbonyl group. Let's say again I have one more CH3. This is alpha and then beta. Okay, so beta position la, if I say beta position la, I have a alcohol, and below the plane I have hydrogen. Okay, so let's say if I am going to treat this with zinc BH4. Okay, zinc
ஹைட்ரேட் கூட வந்து ட்ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் பேசிக்கலி டூ. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும், அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ ரெடியூசிங் ஏஜென்ட். திஸ் இஸ் ஆல்சோ அ ரெடியூசிங் ஏஜென்ட், பட் திஸ் இஸ் நாட் அ very good reducing agent like lithium aluminum hydride, but still this is also going to be a reducing agent. So typically எல்லா reducing agent என்ன convert பண்ணும், ketones வந்து alcohols convert பண்ணும். So this is very general. எல்லா reducing agents வந்து என்ன பண்ணுவோம், ketones வந்து alcohols convert பண்ணும். Like typically secondary alcohols convert பண்ணும், and then aldehydes will be converted to your primary alcohol. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே என்ன பண்ணுவோம்னா வில் டூ திஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஜிங்க் BH4 என்ன பண்ணோம்னா இட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் யர் கீட்டோன் டு ஆல்கோஹால். ஸோ இப்போ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் ட்ரை டு ட்ரா திஸ் இன் சாஹர்ஸ் ஃபார்ம். ஸோ இஃப் யூ சி இங்கே என்ன குரூப் இருக்கு, ஸோ யூ ஹாவ் alcohol above the plane. So this is going to be alcohol above the plane like this and hydrogen like this, and then you have your methyl in plane. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், அக்கார்டிங் டு கிராம்ஸ் கீலேட் மாடல். ஸோ இது வந்து என்ன எந்த மாடலில் வரும்னு பார்த்தீங்கன்னா திஸ் கம்ஸ் அண்டர் யுவர் கிராம்ஸ் கீலேட் மாடல். கிராம்ஸ் கீலேட் மாடல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து ஜிங்க் மெட்டல் இருக்குது. ஸோ ஜிங்க் மெட்டல் வந்து will undergo chelation, அதனால this falls under your கிராம்ஸ் கீலேட் மாடல். ஸோ கிராம்ஸ் கீலேட் மாடலோட ரூல் என்ன, உங்களோட கீலேட்டிங் குரூப்ஸ் வந்து ஷுட் பி செட். ஓகே, ஸோ கீலேட்டிங் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கீலேட்டிங் groups should be sin. ஓகேவா? ஸோ கீலேட்டிங் குரூப்ஸ் சின்னா இருந்தால் என்ன ஆகும், அட்டாக் ஃப்ரம் ஸ்மால் குரூப் சைட், அட்டாக் ஃப்ரம் ஸ்மால் குரூப் சைட், ஸ்மால் குரூப். ஓகே, அட்டாக் இஸ் ஃப்ரம் ஸ்மால் குரூப். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்க, ஸோ கீலேட்டிங் குரூப் என்ன, இங்கே ஆல்கோஹால். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் வந்து எங்கே இருக்குது, அபவ் தி பிளேன்ல இருக்குது. ஓகே, பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, கார்பனைல் வந்து இன் பிளேனில் வந்து இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு ரொட்டேட் திஸ் மாலிக்யூல். ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த மாலிக்யூலை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணாமல் ஹாஃப் ரொட்டேஷன். ஸோ இஃப் யூ ரொட்டேட் லைக் திஸ் இஸ் கோயிங் டு ஃபால் லைக் திஸ். ஓகே, so it is going to fall like this, where you will have alcohol and CH3 வந்து என்ன ஆகும், CH3 will come into above the plane and below the plane you will have your hydrogen. Okay ma? So now if you see this is going to be carbon 1 2 and then you have your carbonyl group here. Okay, so this is going to be the 1. So in this case என்ன ஆகும்னா now it can chelate with zinc. Okay, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம கீலேட்டிங் குரூப்பை வந்து சின் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அட்டாக் என்ன ஆகும், அட்டாக் இஸ் ஃப்ரம் யுவர் ஸ்மால் குரூப் சைட். ஸ்மால் குரூப் என்னது, பிலோ தி பிளேனில் இருக்குது. ஸோ இஃப் யூ சே, ஸோ என்ன ஆகும், பிலோ தி பிளேனில் யூ வில் ஹாவ் யுவர் ஹைட்ரேட் and above the plane you will get your alcohol. Above the plane you will get your alcohol and rest of the groups are going to be same. So this is going to be again you have your alcohol and you will get your hydrogen and then you will have your CH3. Okay, so basically this is your major product. So basically this is your major product and in minor product it's going to be different. So hope you all understood this one. So நம்ம வந்து further problems வந்து எப்போ பார்க்கலாம்னா sodium borohydride or other reducing reagents வந்து treat பண்ணும்போது will look into it. Okay, so thank you, happy learning.